சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் நேத்து 3வது நாள் எவ்வளவு வசூல், இந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறது பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு கண்ட்ரில எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் அவர்களோட வார் திரைப்படமும் இந்த 3 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது நிறைய பேர்ல பாதி பேர் மட்டும் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. மீதி பேர் வேற வேற படம் சொல்லியிருந்தீங்க. பகல் நிலவுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளி அவர்களோட கீதாஞ்சலி திரைப்படம் தான். இளையராஜா அவர்களோட வாய்ஸ்ல சரியான ஒரு பாட்டு, துள்ளி எழுந்தது பாட்டு அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆதீன் அப்படிங்கிறவர், சதாம் ஹுசேன், பிரபு பிரபாகரன், மணி பத்தான் அரசூர் அப்படிங்கிறவர், விவேக் குணா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குயிஸ் ஒன்று வச்சிருக்கேன். அதாவது ஒரு 4 படம், அந்த 4 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒத்துமை, அது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடணும். இப்போ நான் காட்டுறேன் அது என்ன குயிஸ், அது 4 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை என்ன அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போட்டுருங்க. சையாரா திரைப்படத்தோட 30வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 63 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம். 391 கோடியே 32 லட்சம் இந்தியாலையும், 541 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். சூ ஃப்ரம் ஷோ நேற்று 23வது நாள் சனிக்கிழமை கர்நாடகாவில் 3 கோடி, உலகம் முழுக்க 3 கோடியே 40 லட்சம். 81 கோடியே 81 லட்சம் கர்நாடகாலையும், 101 கோடியே 8 லட்சம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. மலையாளத்தில் கிட்டத்தட்ட, அதாவது கேரளாவில் மட்டுமே 6 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கிராஸ் கலெக்ஷன். ஸோ எல்லாம் அப்டேட் ஆகி 101 கோடியே 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட 23வது நாள் வசூல் இந்தியாவில் 7 கோடி, உலகம் முழுக்க 8 கோடி 20 லட்சம். 240 கோடி இந்தியாலையும், 262 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 16 கேரளாவில் 46 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம். 14 கோடியே 91 லட்சம் கேரளாலையும், 20 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் வார் 2 நேத்து 3வது நாள் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 40 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 25 லட்சம், கேரளால 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடி, உலகம் முழுக்க நேத்து 3வது நாள் 51 கோடியே 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 3 கோடியே 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 48 கோடியே 65 லட்சம், கர்நாடகால 11 கோடியே 90 லட்சம், கேரளால 1 கோடியே 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 104 கோடியே 15 லட்சம். இந்தி பெல்ட்ல 100 கோடியே கடந்துருச்சு. ஓவர்சீஸ்ல ஒரு 46 கோடியே 75 லட்சம், 216 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 நாள்ல நல்ல கலெக்ஷன். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஃபிலிமுக்கும் இந்தியன் ஃபிலிம், அதாவது ஹிந்தி ஃபிலிமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் வந்து அந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் பெரிய அளவில் சம்பவம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டாயம் இருக்கு. ஆனால் ஹிந்தி ஃபிலிம் அப்படி கிடையாது. கண்டிப்பாக அது செகண்ட் வீக்கெண்டு, தேர்ட் வீக்கெண்டு கூட பெரிய சம்பவம் பண்ணும். 4th வீக்கெண்டு, 5th வீக்கெண்ட்ல கூட அந்த படம் பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹிந்தி அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கலெக்ட் பண்ணிட்டாதான் அப்படிங்கிற அந்த கட்டாயம் கிடையாது. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல வார் 2 பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் 3 நாள்ல இதுவரையும் ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்த் அமெரிக்கால 5.6 மில்லியன் US டாலர்ஸ், 49 கோடி கிட்ட வருது. யூகேல 970K பவுண்ட்ஸ், இது வந்து 11 கோடியே 54 லட்சம். ஆஸ்திரேலியால 1.2 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 6 கோடியே 83 லட்சம். ஈரோ பிளஸ் 650K ஈரோக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 6 கோடியே 66 லட்சம். மலேசியால 7.75 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், 16 கோடியே 11 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 3.2 மில்லியன் US டாலர்ஸ், 28 கோடி. சிங்கப்பூர்ல 900K சிங்கப்பூர் டாலர்ஸ், 6 கோடியே 14 லட்சம். ஸ்ரீலங்கால இந்த படம் 10 கோடியே 50 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி, இந்தியன் கரன்சி இப்படி 3 கோடியே 6 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 400K US டாலர்ஸ், 3 கோடியே 50 லட்சம். டோட்டலா 14.92 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிட்ட நெருங்கி இருக்கு. 130 கோடியே 85 லட்சம் இந்த படம் 3 நாள்ல ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு கூலி திரைப்படம். ஸோ ஆக்சுவலா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு சண்டே, இன்னைக்குமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போச்சு, இதே ஃபாஸ்ட்ல அடுத்த வீக்கெண்டுமே போகுது, வீக் டேஸ்லயுமே போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் ஓவர்சீஸ் கிராசரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இருக்குமா இல்லையான்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் கூலி திரைப்படத்தோட தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த கலெக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க அது பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூலி திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 22 கோடியே 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 12 கோடியே 55 லட்சம்,
கர்நாடகால 5,15,00,000, கேரளால 3,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடி, ஓவர்சீஸ்ல 24,89,00,000, வேர்ல்டு வைடு 75,89,00,000 இந்த படம் வந்து டே 3 கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷனுங்க, சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. நேத்துமே ஒரு நல்ல கலெக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான். ஆனா கேரளாவை பொறுத்தவரையும் ஒரு சின்ன டிராப் இருக்கு. கேரளால வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. ஸோ அது வரப்போற நாட்கள்ல கலெக்ட் பண்ணிதான் பார்ப்போம். ஸோ டோட்டலா இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 75,90,00,000, ஆந்திரா தெலுங்கானால 43,95,00,000, கர்நாடகால 28,25,00,000, கேரளால 18,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 22,50,00,000, ஓவர்சீஸ்ல 130,85,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 320,05,00,000, 320 கோடியை கடந்திருக்கு வெறும் 3 நாள்ல. இன்னைக்கு எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி, இன்னைக்கு 400 கோடியை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு, நல்ல கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவர்சீஸ்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போது இந்த படம் இன்னையோட 400 கோடி வருமா, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு, பார்ப்போம். 600 கோடி இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எடுக்குதானே. ஏன்னா 600 கோடி தான் இந்த படத்தோட பிரேக் இவன் பாயிண்ட். 600 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா ஒரு வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமையும். அடுத்ததா 1 இயர் ஆஃப் டிமாண்டி காலனி 2. ஆக்சுவலா இந்த படம் 2 விஷயத்த பிரேக் பண்ணிச்சு. ஒன்னு, பிரியா பவானி சங்கர் நடிச்ச அந்த படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பிரேக் பண்ணிச்சு. பார்ட் 2க்கு ஒரு சாபக்கேடு இருக்கு, பார்ட் 2 திரைப்படங்களே ஓடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதையுமே பிரேக் பண்ணிச்சு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டுல 36,53,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,10,00,000, கர்நாடகால 2,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,15,00,000, ஓவர்சீஸ்ல 8,10,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 51,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 23 கோடி பட்ஜெட், 28 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. ஸோ போன வருஷம் இந்த படம் ஒரு நல்ல வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அப்புறம் இன்னொரு முக்கியமான படம், இன்னைக்கு வந்து 7 இயர்ஸ் ஆஃப் கோலமாவு கோகிலா. சிங்கிள் ஹீரோயின் பேஸ்ல வந்து இந்த அளவுக்கு வசூல் ரீதியா பெரிய வெற்றி படங்கள், பெரிய கலெக்ஷன் அப்படிலாம் எடுக்காது. ஆனா இந்த படம் வசூல் ரீதியா நல்ல கலெக்ஷன். தமிழ்நாட்டுல 28,45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,70,00,000, ஓவர்சீஸ்ல 3,15,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 35,40,00,000. பட்ஜெட் 8 கோடி, 18 கோடிக்கு மேல ஷேர் வந்தது. வசூல் ரீதியா இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 24 இயர்ஸ் ஆஃப் பூவெல்லாம் உன்வாசம் 2001ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரோட முக்கியமான ஒரு லிஸ்ட்ல இந்த படமும் இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே 11,50,00,000. இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். பாட்டெல்லாம் அப்படி இருக்கும், வித்யாசாகர் அவர்களோட இசையில எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. ஸோ அஜித் குமார், ஜோதிகா, முக்கியமா நாகேஷ் சொல்லியாகணும், சயாஜி சிண்டேன்னு அந்த பாரதி படத்தில் நடிச்ச அவர் இந்த படத்துல கலக்கி இருப்பாரு. ஸோ படமே செம்மையா இருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.